இந்த ஒரு யுகத்தின் பல வியூகங்கள். இது விக்கியின் யுகங்கள் யூகங்கள் வியூகங்கள். இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரோன்ஸ். ஆளில்லா விமானம் தான் அடுத்த படைத்தளமாக இருக்க போகிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு போர் வந்துச்சுன்னா மிக முக்கியமான ஒரு படையாக ஆளில்லா விமானங்கள் இருக்க போகுது. மனித உயிர்கள் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு யுத்தமாக மாறுமா என்று கேட்டால் கிடையாது. இந்த ட்ரோன்ஸ் ஒரு யுத்தத்தில் வந்துச்சுன்னா அதை அன்கண்ட்ரோல்டு வார் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த விதத்துலையும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி நெவர் எண்டிங் வாராக இருக்கும். ஒரு முடிவு அப்படிங்கிறதே நம்மளால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஆளில்லா விமானம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இந்த போர்க்களத்தில் ஒரு மாற்றத்தை, பல வியூகங்களை தவிடுபொடியாக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறி வருகிறது. ஸோ அந்த மாதிரியான ட்ரோன்ஸ் கடைசியாக நம்ம ஜம்மு காஷ்மீரில் வந்து விழுந்தது. அதுவும் ஆயுதங்களுடன் விழுந்து சின்னதாக நமக்கு ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தியது. உங்களுக்குலாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். 2 ட்ரோன், அதில் ஒரு ட்ரோன் தனது ஆயுதத்தை கரெக்டாக ஒரு இடத்துல ரிலீஸ் பண்ணிருச்சு. இன்னொரு ட்ரோன் அதனுடைய டார்கெட் அப்படிங்கிறது கொஞ்சமாக மிஸ் பண்ணிருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் நம்ம வாசிச்சிருப்போம். ஆனால் அந்த 2 ட்ரோனையும் நம்மளால் பிடிக்க முடியல. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அன்னைக்கே நிறைய பேர் கேட்டாங்க. அதற்கான காரணம் என்னன்னா, நம்ம அந்த ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரோன் வந்த பகுதிக்கும் பாகிஸ்தானுடைய எல்லைக்கும் இருந்த அந்த கேப் வெறும் 14 கிலோமீட்டர் தான். இந்த 14 கிலோமீட்டர்ல இருந்து ஒரு ட்ரோன் ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்னா, அந்த ஆப்ரேட் பண்ணும்போது ரிட்டர்ன் டு ஹோம் அப்படிங்கிற ஒரு பட்டன் இல்லாட்டி அப்படி ஒரு ஃபங்க்ஷன் எனேபிள் செய்யப்படும். ரிட்டர்ன் டு ஹோம்னா அதனுடைய டார்கெட் முடிஞ்சிருச்சு, இல்லாட்டி பேட்டரி லெவல் ரொம்பவே குறைவாக மாறிடுச்சு, இல்லை கொஞ்சமாக அதனுடைய சிக்னலை விட்டுலாம் போனது அப்படின்னா மறுபடியும் அதனுடைய ஹோம் லொக்கேஷன் என்பது அந்த ஒரு ட்ரோன்ஸில் பதிவு செய்யப்படும். ஒரு லாட்டிடியூட் லாஞ்சிடியூட் ஜிபிஎஸ் லொக்கேஷனாக இருக்கும். அந்த லொக்கேஷனுக்கே இந்த ட்ரோன் என்ன வந்துடும், திரும்ப வந்துடும். எந்தவித கண்ட்ரோலும் வேண்டாம். நம்ம லெஃப்ட் ரைட் அப்படிங்கிற எந்த விதமான கண்ட்ரோலும் வேண்டாம். அந்த ட்ரோனாவே ரிட்டர்ன் டு ஹோமுக்கு போயிடும். இப்படி தான் இப்போ இருக்கிற ட்ரோன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜம்மு காஷ்மீரில் இந்த மாதிரியான ட்ரோன் வச்சு ஒரு தாக்குதல், அதுவும் வெடிகுண்டு தாக்குதல் என்பது புதிதாக நடைபெறுகிறது. ஸோ நம்ம ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை எல்லாமே தயார்படுத்திட்டு வருகிறோம். முக்கியமாக சென்னை பேஸ்டு ஒரு நிறுவனம் இன்னைக்கு ஒரு ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்துக்கான ஒரு டெமோவை காண்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை நபர்களுக்கு வியப்பாக இருக்கு. இந்த வியப்புக்கு மத்தியில் இன்னொரு செய்தியும் இருக்கு. இன்னைக்கு ஜம்மு காஷ்மீரில் 2 தீவிரவாதிகளை நம்முடைய ராணுவம் கொன்றிருக்கிறது. அந்த 2 தீவிரவாதிகளும் ஜெய்ஷ்-இ முகமது குரூப்பை சார்ந்தவர்கள். குறிப்பாக அதில் ஒரு தீவிரவாதி 2019 இந்தியாவில் நடந்த தாக்குதலுக்கு பின்னால் இருந்தவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ எப்போதுமே இந்தியாவினுடைய இந்த தலைப்பகுதிக்கு அச்சுறுத்தலாக இருப்பது தீவிரவாதிகள் தான். ஜம்மு காஷ்மீரினுடைய நார்த் பகுதிக்கு ஒரு வண்டி என்பது சென்றிருக்கிறது. அந்த வாகனத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, பிளாக் பேந்தர் கமாண்டர் கண்ட்ரோல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் பேந்தர் கமாண்டர் கண்ட்ரோல் வெஹிக்கிள் அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீரில் வேறு சில இடங்களில் இயங்கினாலும் நார்த் சைடுக்கு போகிறது இதுதான் முதல் முறையாக இருக்கிறது. இந்த பிளாக் பேந்தர் கமாண்டர் கண்ட்ரோல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லும்போது ஜம்மு காஷ்மீர் மலைப்பகுதியான இல்லாட்டி ரொம்ப பெரிய பனி நிறைந்த பூமி, அந்த ஒரு இடத்துல கம்யூனிகேஷன் செய்வது, இல்லாட்டி ரேஞ்ச் கிடைப்பது, இல்லாட்டி பலவிதமான டேட்டாஸை ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க். ஸோ இந்த டாஸ்க்கை ஒரு வண்டியிலிருந்து, ஒரு வாகனத்திலிருந்தே செஞ்சு முடிச்சா எப்படி இருக்கும்? பல ஆங்கில திரைப்படங்களில் நம்ம பார்த்துருப்போம். நம்ம நாட்டிலையும் அதே மாதிரியான நிறைய வாகனங்கள் இருக்குது. ஆனால் அந்த வாகனத்தை விடலாம் ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு வாகனம் தான் இந்த பிளாக் பேந்தர் கமாண்டர் கண்ட்ரோல் வெஹிக்கிள் அப்படிங்கிறது. இந்த பிளாக் பேந்தர் கமாண்டர் கண்ட்ரோல் வெஹிக்கிளுக்குள்ள கிட்டத்தட்ட 9 ஐபி கேமரா, இன்டர்நெட் புரோட்டோகால் கேமராவும் ஒரு PTZ கேமராவும் இருக்கிறது. இந்த PTZ கேமரா அப்படின்னு சொல்லும்போது பேன் டில்ட் ஜூம் அப்படிங்கிறது தான். இந்த கேமராவை 20 அடி உயரத்துக்கு நம்மளால் அந்த வாகனத்திலிருந்து மேல் எழுப்ப முடியும். அப்படி 20 அடி உயரமாக செல்லக்கூடிய அந்த கேமரா 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ண முடியும். 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணக்கூடிய அந்த கேமராவால் 42x ஜூம் லெவல் இருக்குது. ஸோ நிறைய இடத்தை இதனால் கண்காணிக்க முடியும். புல்லட் ப்ரூஃப் வாகனமாக இருக்கும். அதிநவீன இன்டர்நெட் டெக்னாலஜி, ரொம்ப பெரிய டேட்டா ப்ராசஸிங் யூனிட், இது எல்லாமே இந்த ஒரு வாகனத்துக்குள் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட வாகனம் நார்த் சைடு காஷ்மீரில் இருப்பதால் பல தீவிரவாதிகளுடைய நடவடிக்கை, அதே நேரத்தில் டைரக்டாக நம்முடைய ராணுவத்துக்கு கூட இந்த மாதிரியான பல லோக்கல் ஏரியாவையும் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஜம்மு காஷ்மீர் காவல்துறை அதிகாரிகள் நம்புகிறார்கள். இது மட்டும் சக்ஸஸாக மாறிச்சுன்னா இதே மாதிரி 1-2 வெஹிக்கிள் நம்முடைய எல்லையோரங்களில் நிறுத்தப்படும் போது பல நேரங்களிலும் இந்தியாவினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் உயர்த்தப்படும், பாதுகாக்கப்படும். ஸோ இவ்வளோ மேட்டரை பார்க்கும்போது தான் இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இது 2021. 1971 2 பாகிஸ்தானாக இருக்குது. அதை ஒரு பாகிஸ்தானாக மாற்றும் போது, அதை பங்களாதேஷ் அப்படிங்கிற புதிய நாடாக உருவாக்கும் போது இந்தியாவினுடைய பங்கு அபரிவிதமாக இருந்தது.
இதனால இந்த ஒரு போரில், பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த ஒரு போரில் இந்திய வீரர்கள் பலரும் அவர்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள். அப்படி தியாகம் செய்த 50வது ஆண்டு தினம் வரப்போகிறது, வந்துவிட்டது. அது டிசம்பர் மாதம் கொண்டாடப்பட போகிறது. அது டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி 2021 டெல்லியில வச்சு கொண்டாடப்பட போகிறது. அதற்கு முன்பாக இந்த ஒரு ஈவெண்ட்டை எப்படி அழைக்கிறார்கள் என்று கேட்டால் ஸ்வர்ணிம் விஜய் வர்ஷ் அப்படின்னு தான் சொல்லி அழைக்கிறார்கள். ஸோ இந்த ஸ்வர்ணிம் விஜய் வர்ஷ் அப்படின்னு சொல்லும்போது 50 ஆண்டு காலமாக நாம் நினைவில் வைத்திருக்கும் நம்முடைய வீரர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான். இதற்காக ஸ்வர்ணிம் விஜய் மார்ஷல் அப்படிங்கிற ஒலிம்பிக் தீபம் மாதிரி ஒரு தீபம் என்பது நம்முடைய ஆர்மி பேஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஆர்மி பேஸுக்கும் அந்த ஒரு தீப்பந்தம் என்பது கொண்டு செல்லப்படுகிறது. 1971 எத்தனை வீரர்கள் இறந்தார்களோ, அவங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்களோ, அத்தனை வீரர்களுடைய வீட்டுக்கும் இந்த ஒரு தீப்பந்தம் செல்ல இருக்கிறது. அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக அந்த தீப்பந்தம் சென்னையில வந்துச்சு. சென்னையில இதை பிரம்மாண்டமாக வரவேற்றார்கள். அப்படி வரவேற்கும் போதுதான் நாம நம்முடைய டெக்னாலஜி, நம்முடைய படையை சின்னதா ஒரு அணிவகுப்பாக செலுத்துகிறோம். அந்த அணிவகுப்பில் ஒரு ட்ரோன் அப்படிங்கிறது இன்ட்ரோடியூஸ் செய்யப்படுகிறது. அதுவும் சென்னையிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரோன் தான். சாதாரண ட்ரோன் கிடையாது, அது ஒரு ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்டி ட்ரோன் சிஸ்டமும் பிளஸ் இந்த ஹெவி பேலோடு ட்ரோன் அப்படிங்கிறதையும் இவங்க அறிமுகம் பண்றாங்க. ஹெவி பேலோடு சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கூடுதலான வெயிட்டை சுமந்து செல்லக்கூடிய ட்ரோன்ஸும் இப்போது நமக்கு தேவை. ஒரு இடத்துல பெரிய ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு, அந்த இடத்துக்கு சாதாரணமாக மனிதர்கள் செல்வதற்கு 2-3 தினங்கள் ஆகும் என்றால் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் சென்றுவிடும். ஸோ அவ்வளவு உயரமான இடங்களில் பொருட்கள், ஆயுதத்தெல்லாம் நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு கொண்டு செல்ல இந்த மாதிரியான ட்ரோன்ஸ் வருங்காலத்தில் தேவைப்படும். ஸோ ஹெவி பேலோடு ட்ரோன்ஸ் அப்படிங்கறத அறிமுகம் செய்த அந்த நிறுவனத்தின் பெயர் பிக் பேங் பூம் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது தான். BBS என்று அழைக்கிறார்கள். சோ இந்த BBS அப்படிங்கிற இந்த நிறுவனம் அடுத்ததா ஒரு ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தையும் தயாரித்து விட்டோம் அப்படிங்கிற அதனுடைய ஒரு டெமோவை காண்பிக்கிறார்கள். அந்த டெமோல அவங்க என்னலாம் சொல்றாங்கன்னா, இது ரேடியோ ஃப்ரீக்வன்சியை டிடெக்ட் பண்ணும். அப்படி ரேடியோ ஃப்ரீக்வன்சியை டிடெக்ட் பண்ண பிறகு எதிரி நாட்டு அந்த ட்ரோன்ஸினுடைய ரேடியோ ஃப்ரீக்வன்சியை தடைப்படுத்தும். ஸோ ரேடியோ ஃப்ரீக்வன்சியை தடைப்படுத்தும் அப்படின்னா எதிரி நாட்டவர்கள் அவங்களுடைய எல்லை பகுதியிலிருந்து இந்த ட்ரோன்ஸை வழிநடத்தக்கூடிய நபர்களுடைய அந்த கம்யூனிகேஷன் கட் ஆகும். இதனால அந்த ட்ரோன்ஸ் செயலிழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படியே அந்த வாய்ப்புகள் இல்லை என்றால், ஏன்னா அந்த ரேடியோ கம்யூனிகேஷன் இல்லாமல் அது தன்னிச்சையாக செயல்படுகிறது என்றாலும் அதை தடுப்பதற்கான பல நடவடிக்கைகளிலும் இந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் ஈடுபடும் அப்படின்னு சொல்றாங்க. கூடுதலான ஒரு டெக்னாலஜி இருக்கு. அந்த டெக்னாலஜி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைந்த EO/IR சிஸ்டம், எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். இந்த எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் சிஸ்டம் EO/IR அப்படின்னு சொல்லி நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் 2022 கிட்டத்தட்ட 15 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஒரு மார்க்கெட்டை கொண்ட ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். நீங்க இஸ்ரேல் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா மைக்ரோ லைட் அப்படிங்கிற இந்த மாதிரி EO/IR சிஸ்டம் இல்லாட்டி அந்த கேமராலாம் அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இதை ட்ரோனுக்கு அடியில் பொருத்திடுவாங்க. ஒரு சின்ன ஒரு கருவியாகத்தான் இருக்கும். இந்த கருவி அந்த லேண்ட்ஸ்கேப் இல்லாட்டி கீழே இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு, மலைப்பாங்கு இல்லாட்டி தண்ணீர், இப்படி எதை வேணாலும் ஸ்கேன் பண்ணும். இப்படி ஸ்கேன் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஒரு ஃப்ளைட்டில் இருந்து டார்ச் அடித்து பார்க்குற மாதிரி அப்படியே இடங்களை ஸ்கேன் பண்ணி அங்கே மனிதர்கள் இருக்கிறார்களா, வாகனம் இருக்கிறதா அப்படிங்கிறத ரொம்ப டிஜிட்டலாக அங்கே இருக்கக்கூடிய இல்லாட்டி நம்முடைய ராணுவத்திற்கு தந்து கொண்டே இருக்கும். சப்போஸ் அதில் ஒரு ட்ரோன் பறந்துட்டு இருக்கு, நம்முடைய வானத்தில் ஒரு ட்ரோன் பறந்துட்டு இருக்கு அப்படின்னா அதையும் கண்டுபிடிச்சு நமக்கு அந்த இன்ஃபர்மேஷனை தருவாங்க. இந்த ஒரு தருணத்தில் இந்த மாதிரியான ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தில் லேசர் வெப்பன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த லேசர் வெப்பன் பறக்கக்கூடிய அந்த எதிரி நாட்டு ட்ரோன்ஸை அழித்து விடும். EO/IR இவ்வளவுதான் செய்யுமா அப்படின்னு கேட்டா, இதனுடைய ஸ்கேனிங் மோட் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ரிப் ஸ்கேனிங் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ ஒரு இடத்தை முழுவதுமாக ஒரு 2 கிலோமீட்டர் இடம் இருக்கு, அந்த 2 கிலோமீட்டர் இடத்தையும் இது ஒரே நேரத்தில் ஸ்கேன் பண்ணாது. ஒரு சதுரமாக இருக்கக்கூடிய இல்லாட்டி ஒரு வட்ட வடிவில் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பை மட்டுமே ஸ்கேன் பண்ணி கொஞ்ச தூரம் பறந்து அடுத்த வட்ட வடிவமாக இல்லாட்டி சதுர வடிவமாக இருக்கக்கூடிய நிலப்பரப்பை ஸ்கேன் பண்ணும். இதை ஸ்ட்ரிப் ஸ்கேனிங் மோட் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரிப் ஸ்கேனிங் மோடுக்கு பிறகு அடுத்ததா கேட் கீப்பிங் ஸ்கேனிங் மோட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேட் கீப்பிங் ஸ்கேனிங் மோட் அப்படின்னா ஒரு பகுதியை மட்டும், ஒரு சதுரமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியை மட்டும் ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கும். அதுல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் நமக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். அதாவது ஒரு கேட் போட்ட மாதிரி, மதில் சுவர்கள் கட்டிய மாதிரி அந்த ஒரு எல்லை பரப்பிலேயே இந்த மாதிரியான ஸ்கேனிங் நடந்து கொண்டே இருக்கும். கேட் கீப்பிங் ஸ்கேனிங் மோடுக்கு பிறகு அடுத்ததா இருக்கக்கூடியது ஸ்டாரிங் மோடு தான். ஸ்டாரிங் மோட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிலப்பரப்பு இருக்குங்க, அந்த நிலப்பரப்புல ஸ்ட்ரிப் ஸ்கேன் அப்படிங்கிறது முடிந்து விட்டது. அடுத்ததா கேட் கீப்பிங் ஸ்கேனுக்கு வந்துருச்சு. அந்த கேட் கீப்பிங் ஸ்கேனில் 3 விதமான டார்கெட் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு மெத்தட் EO/IR டிவைஸ் கண்டுபிடிச்சிடும். அப்படி கண்டுபிடித்த பிறகு அந்த 3 டார்கெட் இருக்கு பாருங்க, அது ஒரு வாகனமாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம். மனிதர்களை கண்டுபிடிப்பதற்காக தெர்மல் எனர்ஜி அப்படிங்கிறதுல பயன்படுத்தப்படுகிறது. இப்படி பலவிதமான டார்கெட்டை கண்டுபிடித்த பிறகு ஒவ்வொரு டார்கெட்டையும் மறுபடியும் அதை என்ன செய்யும், ஸ்கேன் பண்ணி அந்த டீடைல்ஸ் அனுப்பிட்டு இருக்கும். ஒரு
வாகனம் அசையாமல் இருக்கும்போது அந்த டேட்டா வராது. சப்போஸ் அது அசைந்து விட்டது என்றால் அதனுடைய டேட்டா அப்படியே நம்முடைய இராணுவத்திற்கு பகிரப்படும். இப்படி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடியது தான் இந்த EO/IR அப்படிங்கிற டெக்னாலஜி. அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை சேர்த்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சமும் அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ தேடி பாருங்க, நம்முடைய சென்னையிலேருந்து இந்த மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பு நம்முடைய DRDOக்கு கொடுக்கப்பட்டு அது மட்டும் நாளைக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம உயர்ந்து விட்டோம் என்றால் அதை படிக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள், இளைய சமுதாயம் நிச்சயம் இதைவிட கூடுதலான உலகத்தரம் வாய்ந்த பலவிதமான கருவிகளை இந்தியாவிலிருந்து தயாரித்து பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்வார்கள் என்று சொன்னால் மிகையல்ல. ஸோ இந்த மாதிரியான ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை பற்றியும் கூடுதலா இந்திய ராணுவத்தில் என்னென்ன அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்முடைய வியூகம் வழியாக பார்த்து விடலாம். இன்னைக்கு 12வது முறையாக நம்ம பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கோம், நாமும் சீனாவும். ஆனால் எந்த ஃப்ளாஷ் பாயிண்ட்டையும் அங்கே பெரிய ஒரு பாயிண்டாக நம்ம காண்பிக்கல. இந்த இடத்துல இருந்து எங்கள் ட்ரூப்ஸை நாங்கள் வெளியில் கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லலை. ஆனால் ஒட்டு மொத்தமாக நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஏப்ரல் மாதம் 2020 எந்த இடத்துல சீனாவினுடைய ஆர்மி நின்னாங்க, எந்த இடத்துல இந்தியாவினுடைய ஆர்மி நின்னாங்களோ அதே இடத்துக்கு எல்லாருமே திரும்ப போய்விட வேண்டும். அங்கே குவிக்கப்பட்டிருக்கும் அந்த இராணுவங்களை பின்வாங்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்முடைய கோரிக்கையாக இருக்க போகிறது. இதற்கு சீனா என்ன சொல்ல போகிறாங்க, இந்தியா அதற்கு எந்த மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பா இருக்கு. அப்டேட் வரும்போது இந்த ஒரு சேனல்ல குறிப்பா நம்முடைய ராணுவ அப்டேட்டா இருந்தா உடனடியாக பகிரப்படும். இந்த ஒரு செய்தியை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.